ஸ்ரீ ராகவேந்திராய நமக. வேகமும் விவேகமும் உள்ள கடகராசினரே, உங்களுக்கு மாத ஆரம்பித்து உங்க ராசிநாதன் அஷ்டமத்தில் இருந்துதான் இந்த மாசம் தொடங்குதுங்க. உங்களுக்கு பாக்கியாதிபதி மற்றும் ஆறுக்குரிய குரு உங்க ராசியிலே உச்ச நிலையில இருக்காரு. ஆனா ஃபர்ஸ்ட் வீக் அஷ்டம நிலையில இருப்பாருங்க. பாக்கியஸ்தானத்தில் இதுவரைக்கும் சனி பகவான் நேர்கதியா சென்று கொண்டிருந்தவர் இப்பொழுது வகர நிலை பெற்று விட்டார். சனி பகவானுடைய பார்வை உங்க 3ஆம் வீட்டுல விழுந்து லாபஸ்தானத்தையும் பாக்குறதுனாலையும் லாபத்தை தடை செய்யற விஷயத்திலையும் முயற்சிகள் தடையாரம் இருக்கும். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலேயே கொஞ்சம் அப்செட்டா இருந்துருப்பீங்க. இது எல்லாமே வக்கரம் பெற்றது பிறகு எல்லாமே கொஞ்சம் கண்ட்ரோல்ல இருக்குங்க. பற்றாததுக்கு இந்த குருவுடைய பார்வை இருக்கிறதுனால சனியுடைய தாக்கம் உங்களை ஒன்றும் பண்ணாதீங்க. இருந்தாலும் நீங்க கொஞ்சம் டைம் எடுத்து நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கணும். எவ்வளவு உழைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்ட் உங்களுக்கு அவசியம் தேவை. குழப்பங்கள் இந்த மாசம் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதையும் எதையும் நினைச்சு குழம்பிக்கிறீங்க. ஏன்னா 7க்குரியவனே சனி பகவான் தான் வக்கர நிலை பெறும் பொழுது நிறைய கடகராசினருக்கு உங்க வாழ்க்கை துணை விஷயத்துல அவர் நம்ம என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு, இந்த பொண்ணு நம்மளை புரிஞ்சுக்கவே மாட்டேங்குது அப்படியே கொஞ்சம் குழம்புறதுக்கு நீங்க வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தாங்க. இதுவே ஜனனகால ஜாதகத்தில் கடைக்கால் ஜாதகத்தில் சனி மகரமா இருந்துச்சுன்னா அடுத்தடுத்த மாதங்கள்ல உங்களுக்கு நன்மையை செய்வார். என்னதான் ஜென்ம குருவுல சின்ன சின்ன தடைகள் இருக்கத்தான் செய்யும். அது எல்லாமே நீங்க கடந்து போயிடலாம். திருமண வரன் விஷயத்துல நீங்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருங்க. எதையுமே தள்ளி வைக்க வேண்டாம். அடுத்தடுத்த மாசத்துல குரு பகவான் அதிசாரத்துக்கு சிம்மராசிக்கு போகும்போது உங்களுக்கு சிறப்பான வரங்கள் உங்களுக்கு கிடைச்சிடும். இருந்தாலும் இப்ப வரங்களையும் தட்டி கழிக்க வேண்டாம். வரக்கூடிய வரங்களை ரெஸ்பான்ஸ் கொடுங்க. நல்லதே உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? இந்த மாசத்துல ஒரு சிறப்பான அம்சம் தைரியம் தான் உங்களை காப்பாற்ற போகுது. நல்ல பிரகாசமா முகம் மாறும். இரண்டுக்குரியவன் சூரிய பகவான் ராசியில இருந்து உங்களுக்கு தேவையான இன்கம் கொடுத்துருவாரு. தேவையான பொருளாதார உதவிகளை உங்களுக்கு செஞ்சிருவாருங்க. அதற்கேற்ற மாதிரியே தைரியமும் உங்களுக்கு மேலும். உங்க ராசியில 12க்குரியவன் 3க்குரிய புதனே வரும் பொழுது தைரியமும் உங்களுக்கு துணிச்சல் சித்திருக்கும். உங்களுடைய ஒர்க் பண்ணக்கூடிய மக்கள், உங்களுடைய சர்வை பண்ணக்கூடிய ஆட்கள் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. இதுவே 10க்குரிய செவ்வாய் 12 வந்து இந்த மாசத்துலயே வருவார். முதல் ஃபர்ஸ்ட் வீக்லயே வந்துருவார். ஸோ செவ்வாய் பகவானால் உங்களுக்கு தொழில் விஷயம் மூலமாக சில செலவினங்கள் ஏற்படும். தொழில் செய்யற இடத்துல சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலை செய்யற இடத்துலயும் சரி, சொந்த வேலையா இருந்தாலும் சரி, பிரைவேட்ல வேலைக்கு போனாலும் சரி, சின்ன சின்ன செலவுகள் உங்களுக்கு இருக்கதான் செய்யும். அதை நினைச்சு நீங்க ஒர்ரி பண்ணிக்க வேண்டாம். அது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவா மாறுங்க. எதையோ நினைச்சு எதையோ நீங்க ஃபீல் பண்ணி ஒன்றும் ஆக போறது இல்லை. எல்லாமே உங்களுக்கு நன்மைக்கு எதிராகவே அடுத்தடுத்த மாதங்கள்ல நடக்கத்தான் போகுது. வருத்தப்படாதீங்க. உழைக்கிறத மட்டுமே குறிக்கோளா வச்சுக்குங்க. குழப்பங்கள் எதுவுமே இல்லாம மனசை ரிலாக்ஸா வச்சிருங்க. 4க்குரிய சுக்கிரன் இந்த மாசம் முழுமையும் 3ஆம் வீட்டுல வந்து நீச நிலை அடைகின்றார். அதனால லாபங்கள் வரக்கூடிய லாபத்துல நீங்க உங்களுடைய முயற்சியின் விஷயத்துக்காக, தொழில் விஷயத்துக்காகவும் சில செலவுகளை செய்ய போறீங்க. உங்க தாயார் விஷயத்தினுடைய ஹெல்த் ஆரோக்கிய விஷயத்தை கவனம் செலுத்துங்க. தாயாருக்கு சில உடல் உபாதைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய வீட்டுல சில ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்றதுக்காக சில செலவினங்கள் ஏற்படும். வண்டி வீடு வாகனம் விஷயத்துக்கு கவனம் தேவை. வண்டி ரொம்ப பழைய வண்டியா இருந்தால் சர்வீஸ் பண்ணுங்க தயவு செய்து. அதுவும் ரொம்ப நல்ல விஷயம். வீட்டுல இருக்கக்கூடிய பழைய திங்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணி வீட்டை நல்லா புதுசு மாதிரி டெக்கரேட் பண்ணுங்க. இது எல்லாமே இந்த மாசம் செய்யறதுக்கு சிறப்பான விஷயம் தான். வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்றதுக்கும் இந்த மாசம் வாய்ப்பு இருக்கு. நிறைய கடகராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட் மாசத்துல புதுசா ஏதாவது கோர்ஸ் எடுத்து படிக்கலாமா அப்படிங்கிற ஆசை வரும். காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறதுக்கு ரொம்ப இந்த மாசம் உங்களுக்கு ஃபேவரா இருக்கு. புதுசா ஒரு கோர்ஸ் எடுத்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கலந்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும். கடகராசிக்காரங்க அதுல முயற்சி பண்ணுங்க. அதுவும் உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும். குரு உங்க ராசியில உச்ச நிலையில இருக்காரு. அதிசாரத்துல சிம்ம ராசிக்கு போகும்போது இன்னும் சிறப்பா இருப்பாரு. ஸோ நீங்க முயற்சியிலிருந்து பின்வாங்க வேண்டாம். அடுத்தடுத்த மாதங்கள்ல இன்னும் உங்களுக்கு முன்னேற்றம் உறுதி. தொடர்ச்சியா நீங்க படிங்க. படிக்கிற மாணவர்களுக்கும் சிறப்பு. ரிலேஷன்ஷிப் வகையில கவனமா இருங்க. அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டு சண்டை சச்சரவு பண்ணிக்க வேண்டாம். இந்த ஆகஸ்ட் மாசத்துல கடகராசிக்காரங்க 28, 29 ஆகிய 2 நாட்கள் சந்திராசிரமம் வந்துடும். அந்த 2 நாட்களும் ஆனா அடுத்த ஒரு சீக்கிர தலையிடாம பொறுமையை கடைபிடிங்க. இறை வழிபாடு செஞ்சுங்க. அனைத்தும் உங்களுக்கு நல்ல விதமாகவே மாறுங்க. இந்த மாசமே நீங்க தைரியத்துடன் துணிச்சலா உங்களுடைய ஒர்க்கை செஞ்சு நீங்க சாதிக்க போறீங்க.
அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமையும் எந்த விதமான கவலைக்கும் இடம் கொடுக்காம இருந்தீங்கன்னாலே போதும். சிறப்பா உங்களுக்கு நடக்கும். குழப்பங்கள் இல்லாம டெய்லி ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணிட்டு வாங்க. சின்ன சின்ன யோகாவை கத்துக்கிட்டு வாங்க. ஏன்னா ஜென்ம குரு காலகட்டத்துல சின்ன சின்ன யோகாவெல்லாம் நீங்க கத்துக்கிட்டு செஞ்சீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் கடகராசிக்காரங்களுக்கு. ஆல்ரெடி நீங்க துணிச்சலானவங்க. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் விவேகம் உங்களுக்கு வேணும் இந்த காலகட்டத்தில் வந்து சொல்லிக்கிறேன். ஸ்ரீ லட்சுமி நாராயணா ஜோதிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவு தாங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்டை நீங்க தாராளமா கேள்வி எல்லாம் நீங்க கேட்கலாம், நான் பதில் சொல்றேன். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.